Om Saranabhaga. A happy morning to all my brothers and sisters of third year CSE students. This is your class about mobile computing, and today we are going to start a mobile computing unit 5. So unit 5 is very simple, and then your basics about an overview of an mobile computing, where your mobile device operating system was used and what are the different technique we are seeing in m-commerce. So m-commerce is nothing but marketing your technologies, transporting and your e-marketing, everything under your mobile control. So the topics under your unit 5, your unit 5 is about a mobile platform and then applications. Your first topic is mobile device operating system and special constraints and requirements in the operating system, commercial mobile operating system, software development kit. So under the software development kit, we are going to see about iOS, Android, BlackBerry and then Windows Phone. In last year, in operating system subject, your last unit you have seen about the Android architecture and then the iOS in a detailed version. So in this subject, they are given just an overview about it. Then m-commerce, that is the second half of your unit 5. In m-commerce, we are going to see the structure of an mobility commerce, then pros and cons, that is your benefits, advantages and disadvantages, then your mobile payment system with an security issues. So these are all your topics under your unit 5. So now we'll see one by one. Mobile device operating system. So mobile device, so in this operating system, so why we have to use அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். பட் இந்த சிலபஸே நான் இப்போ என்ன சொன்னேன்னா கொஞ்சம் ஓல்டர் சிலபஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா பாருங்கள், அவங்க என்ன லேர்ன் ஸ்டார்டிங் வேர்ட் கொடுத்துருக்காங்க, நவ்வடேஸ் அட்வான்ஸ்மெண்ட் இன் மொபைல் ஃபோன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அந்த அட்வான்ஸுன்னு சொல்கிற எல்லா டெக்னிக்ஸுமே இப்போ நம்ம ஃபோனில் நம்மளுக்கு அது பழசான விஷயமா ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ ஹேவ் அ ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டாஸ்க் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். அந்த மல்டிபிள் டாஸ்க் என்னெல்லாம் அப்படின்னா, நம்மளோட பண்ணுற ஃபோன் கால்ஸ் வந்து வேர்ல்டு வைட் வெப்பாக பண்ணலாம். வி கேன் டேக் அ பிக்சர்ஸ், நம்ம வந்து ஒரு மீடியா ஃபைல்ஸ் ப்ளே பண்ணலாம். தென் வி கேன் டூ எ வீடியோ கால்ஸ், வி சென்ட் அ மல்டிமீடியா மெசேஜஸ் அப்படின்ற மாதிரி இது எல்லாமே ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி they are introducing. But all these things have been now we are under the control. நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இதை விட நம்மளுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னிக்ஸே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ we have to go through and then we have to revise and we have to move on based on the techniques. Okay, so I am telling, so the technology has been developed from your older version basic set mobile phone. நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண நம்மளோட நார்மல் ஃபோன், ஆண்ட்ராய்டு ஃபோனை பற்றி பேசல, நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு சாம்சங் ஃபோனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு டயல் பேடில் இருக்க ஃபோன்ஸ் நான் எல்லாமே சொல்கிறேன். ஒரு நோக்கியா பேசிக் ஃபோன் 1100, 1110, 6600, அது மாதிரி நிறைய பேசிக் செட்ஸ் ஃபோன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு டெவலப் ஆகும்போது அவங்க என்னெல்லாம் அட்வான்ஸ்டாக டெக்னிக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஃபோன் கால் நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு கால் மர்ஜ் பண்ணுறது, கான்ஃபரன்ஸ் கால் போகிறது. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அந்த மல்டிபிள் டாஸ்க்கு தான் என்ன அப்படின்னா உங்களோட ஆப்பு. ஸோ அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லாமே வந்து உங்கள் கைக்குள்ளே வச்சுருக்கீங்க. இப்போ ஒரு மொபைல் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் நீங்கள் செய்யலாம். ஈஸியாக வந்து கூகுள் பே இருக்குது, ஃபோன்பே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களோட பில்ஸ் எல்லாம் பே பண்ணும்போது செட்டில்மெண்ட்ஸ் பண்ணுறது எல்லாமே இப்போ ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்தாச்சு. இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, சிலபஸில் வந்து இது எல்லாமே நியூ டெக்னாலஜின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஆம் டீச்சிங் ரிகார்டிங் இட். அதுக்கப்புறம் ஒரு வேர்ல்டு வைட் வெப்பில் இப்போ முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கால் பண்ணி பேசணும் அப்படின்னா எப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிடையாது. வி கான்ட் ஏபிள் டு கம்யூனிகேட் இன் அன் ஈஸியர் மேனர். அவங்களா கம்யூனிகேட் பண்ணால் தான் உண்டு. அப்போ வந்து நம்மகிட்ட நார்மல் டயல் பேட் ஃபோன்ஸ் தான் இருக்கும். அந்த டயல் பேட் ஃபோன்ஸில் அவங்களா கால் பண்ணால் தான் உண்டு, நாங்கள் அட்டன் பண்ணி பேச முடியும். இப்போ நம்மளா பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கான அவுட் கோயிங் சார்ஜஸ் வில் பி மோர் தென் பர் மினிட்டுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 rupees 50 paise போச்சு ஃபார் சிட்னி. அதுவே நான் வந்துட்டு கனடாக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 rupees 25 paise போச்சு 1 minute-க்கு. ஸோ அது எல்லாமே அவுட் கோயிங் சார்ஜஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ அதெல்லாமே கிடையாது. வேர்ல்டு வைட் வெப் அப்படின்னு வரும்போது
உங்களோட கால்ஸோடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. எப்படி ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு எல்லாமே ஐபி கால்ஸ் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு காலோடைய காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டிமீடியா மெசேஜஸ் நீங்கள் சென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய பிக்சர்ஸ் நீங்கள் எடுத்து இப்போ வாட்ஸ்அப்லேயே நம்ம பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி போகிறது, ஒரு மீடியா ஃபைல்ஸை ப்ளே பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுடைய மொபைல் டிவைஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலயமா தான் நடக்குது. இப்போ என்கிட்ட இருக்கு இல்லையா, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஏற்கனவே நம்ம கிளாஸ் ரூமில் ஓஎஸ் சப்ஜெக்ட்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யூனிட் 5 டீச் பண்ணும்போது what are the various types of OS for your mobile Android systems you can use அப்படின்னும் போது பிரதர்ஸ் நிறைய மொபைல் OS பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய யூனிட் 5 மொபைல் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்ட் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரியான ஓஎஸை யூஸ் பண்ணி தான் உங்களுடைய டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு we have been using. அப்போ அந்த ஓஎஸோடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான். அது வந்து ஒரு எஃபிஷியன்ட் மேனரில் என்கிட்ட இருக்க ரிசோர்ஸஸை நான் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிசோர்ஸஸ் நான் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு எதுக்காக நான் யூட்டிலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்கிட்ட மல்டிபிள் டாஸ்க் இருக்குது. அந்த மல்டிபிள் டாஸ்க் எல்லாத்தையுமே ஒரு யூசருக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த யூசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிகேட் இன்டர்ஃபேஸ் பண்ணுறாங்க. யார் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பேஸ் ஸ்டேஷன்ஸ் கூட இன்டர்ஃபேஸ் கொண்டு வந்து அதனுடைய அண்டர்லையிங் ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக தே ஆர் ஆக்சஸிங். ஓகே, ஸோ அந்த ஆக்சசிபிலிட்டிக்காக தான் வந்து இந்த மொபைல் ஓஎஸை வந்து டிசைன் பண்ணது. ஸோ இதில் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 things. your first one is managing resources and second one is providing different interfaces. ஸோ மேனேஜிங் ரிசோர்ஸஸ் அப்படின்றது இப்போ உங்கள் மொபைல் ஓஎஸில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிசோர்ஸஸ் உடைய யூட்டிலைசேஷன்ஸ் இருக்குது. அந்த யூட்டிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் டிவைசஸ்க்கு தேவையான ரிசோர்ஸஸ். அந்த ரிசோர்ஸஸ் எங்கெல்லாம் எடுத்துக்கலாம், அது எப்படிலாம் பேஸ் பண்ணியிருக்குன்னா, பேஸ்ட் ஆன் யுவர் மெமரி, ப்ராசஸர், ஃபைல், அதுக்கப்புறம் அந்த ஃபைல்ஸை நான் அட்டாச் பண்ணுற என்னுடைய டிஃப்ரெண்ட் கேட்டகரைஸ்டு எலக்ட்ரானிக் டிவைசஸ் லைக் கேமரா, ஸ்பீக்கர், டிஸ்பிளேஸ், ஹார்ட்வேர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் என்னெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, வி கேன் இன்க்ளூட் தி அப்ளிகேஷன்ஸ் லைக் ரெக்கார்டிங், லிசனிங் மியூசிக், watching videos, we can browse a web, text message and the email etc. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டட். ஓகேவா? தென் என்னோடய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னால் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை அட் அ டைமில் வந்துட்டு என்னோடய ஸ்க்ரீனில் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இதனுடைய மெயின் ஃபீச்சர்ஸ். அப்போ இதை நான் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது என்னோடய மல்டிபிள் டாஸ்க் எல்லாமே ஒரு த்ரெட்டை வந்து இன்னொரு த்ரெட்டுக்கு பேஸ் பண்ணி தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், த வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு மொபைல் யூசர் இருக்கார். அந்த மொபைல் யூசர் ஒரு வீடியோவை பார்த்துட்டே இருக்காருன்னா அட் த சேம் டைம் ஈ கேன் ஆன்சர் த இன்கமிங் கால். ஒரு இன்கமிங் கால் வருது அப்படின்னா அந்த இன்கமிங் காலுக்கு அவங்க என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிக்கிட்டே அந்த மூவியும் ஒரு வீடியோஸையும் வந்து அவங்க வாட்ச் பண்ணலாம். ஸோ தே கேன் டூ தி ஒர்க்ஸ் இன் அ சைமல்டேனியஸ் ப்ராசஸ். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி மல்டிபிள் டாஸ்க் நடக்கிறதுக்கு ரீசன், இது எல்லாமே எதனால் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி த ரீசன் இஸ் யோர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், தட் இஸ் யோர் மொபைல் டிவைஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நாட் அ நார்மல் விண்டோஸ் 8, விண்டோஸ் 7, விண்டோஸ் எக்ஸ்பி அது மாதிரி கிடையாது. இங்கே ஓஎஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற எல்லா வேர்டுக்கான மீனிங்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் டிவைஸை சப்போர்ட் பண்ணுற ஓஎஸ் தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து மல்டிபிள் டாஸ்க் இருக்கும், அதோட இன்டர்ஃபரன்ஸ் எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஹவு ஐ கேன் ப்ரொவைட் டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸஸ், எப்படி என்னுடைய மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸை நான் வந்து ஒரு சிங்கிள் ரிசோர்ஸ் கொடுத்து நான் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு மொபைல் ஓஎஸ் வந்துட்டு ஒரு இன்டராக்டிவ் இன்டர்ஃபேஸில் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அந்த இன்டராக்டிவ் இன்டர்ஃபேஸில் இருக்கும்போது ஒரு டிவைஸ் யூசர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற இன்னொரு நெட்வொர்க்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்னொரு நெட்வொர்க்ஸை கால் பண்ணும்போது தட் நெட்வொர்க்ஸ் வில் ரெகக்னைஸ் சம் ஆஃப் அ இன்புட் ஃப்ரம் த கீபோர்ட். ஸோ ஒரு கீபோர்டில் இருக்குது, அந்த கீபோர்டில் இருக்கும்போது ஒரு அவுட்புட் நான் வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அவுட்புட்டை நான் சென்ட் பண்ணும்போது அந்த டிஸ்பிளே ஸ்க்ரீனில் எந்த இன்டர்ஃபேஸ் வந்து எனக்கு ரெகக்னைஸ் ஆகுதோ அதனுடைய இன்னொரு பெரிஃபரல் டிவைஸஸை நான் எடுத்துப்பேன். அந்த பெரிஃபரல் டிவைஸஸ் மொபைல் ஃபோனாக இருக்கலாம், கம்ப்யூட்டர்ஸாக இருக்கலாம், அரல்ஸ் வி கேன் ஹாவ் அ பிரிண்டர் ஆல்சோ. ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி உங்களோட ஓஎஸோட இன்புட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகக்னைஸ் ஆகிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க.
And one more thing, the interfaces which was using your mobile phone will vary from device to device. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு டிவைஸ் இருக்குது, அந்த டிவைஸில் நான் டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன், பட் என்னால் ஃபிசிக்கல் கீபோர்டு இல்லை அப்படின்னா அப்போ அந்த ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட பேராமீட்டர்ஸ் கான்ஃபிகர் பண்ணுற ஹெட்செட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வேரி ஆகும். அப்போ அந்த ரேஞ்ச் உங்களுக்கு வேரி ஆகும்போது அந்த பாப்புலரான யூஸ் பண்ணுற மொபைல் ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பியான் ஓஎஸ், ஆண்ட்ராய்டு ஓஎஸ், விண்டோ மொபைல், பாம் ஓஎஸ், ஐஓஎஸ், அதுக்கப்புறம் பிளாக்பெரி. இந்த ஓஎஸ் எல்லாமே வந்து உங்களுடைய கரண்ட் ட்ரெண்டில் அப்போது அந்த ஃபியூச்சர்ஸில் யூஸ் பண்ணுற ஓஎஸ்எஸ். இதுதான் உங்களோட மொபைல் ஓஎஸ் உடைய ஸ்ட்ரக்சர். ஸோ உங்களுக்கு வந்து பாட்டம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல் ஹார்ட்வேர்ஸ் இருக்கும். அந்த லோ லெவல் ஹார்ட்வேர்ஸ் வந்து மேனுஃபேக்சரர் வந்து டிவைஸ் டிரைவரை கண்டுபிடிப்பார், அதனுடைய பேஸ் பண்ணியிருக்கோம். தென் ஆன் யோர் அப்கமிங் யூ ஹேவ் அ டிவைஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ தட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வில் ஹேவ் அ பேஸ் கர்னல். ஸோ கர்னலை பேஸ் பண்ணி அவர் வந்து அவங்களோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருப்பார். தென் யூ ஹேவ் அ ஓஎஸ் லைப்ரரிஸ். ஸோ அதுக்கப்புறமா யூ ஹேவ் அ அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதுதான் உங்களுடைய மொபைல் ஓஎஸ் உடைய ஸ்ட்ரக்சர். The next one is your special constraints and requirements of mobile OS. ஸோ மொபைல் கன்ஸ்டன்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களோட மொபைல் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜென்ரல் பர்பஸ் ஓஎஸை வந்து ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டர்ஸ்க்கு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டர்ஸ் கொண்டு வரும்போது what are the things they will point out and visit அப்படின்னு பார்த்தீங்கன்னா your first one, you just make a device. இப்போ அதனோட டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பவர் ஸ்லீப் மோடில் இருக்குது. அட் த சேம் டைம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதோட பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே உங்களுடைய லோ பவர் ஸ்லீப் மோட் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கம்ப்யூட்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணால் தான் உங்களுடைய மற்ற டேட்டா பேஸோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அசைன் ஆகும். அண்ட் தேர்ட் ஒன், the mobile OS need to be boot. ஸோ ஒவ்வொரு முறையும் உங்களுடைய மொபைல் ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூட் செட்டப்பில் இருக்கணும். ஸோ இருந்துச்சா அதை மட்டும்தான் உங்களால் வந்து ஃபாஸ்ட்டாக அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு மொபைல் நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னும் போது டெஸ்க்டாப்பை கம்பேர் பண்ணும்போது உங்கள் மொபைல் நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நிறைய முறை ஒவ்வொரு டேக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முறை உங்கள் மொபைல் டிவைஸ் நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த ஓஎஸ் அதில் இருக்கிற ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஆக்சசபிலிட்டி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்களே எடுத்தோம், இல்லை எங்களை மாதிரி நிறைய காலேஜஸ் சரி ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன்ஸ் வந்து நாட் அலோடு தான். அப்போ அவங்களோட ஒர்க்கிங் பிளேஸில் நாட் அலோடு அப்படின்போது தே வில் ஸ்விட்ச் ஆஃப் தேர் ஃபோன் அண்ட் தென் சரண்ட் இட் அவுட். After when they are completing their schedules they will get back their phones and then on their phone. அப்போ பர் டே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 times மினிமம் கம்பல்சரி 2 times வந்து அந்த மொபைலில் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதனுடைய சிஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க ஓஎஸ் வந்துட்டு ஃபாஸ்ட் ஆக்சசபிலிட்டியாக இருக்கணும். ஸோ இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதனுடைய ரீபூட்டிங் ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் அந்த இடத்துல எப்போவாச்சும் ரீபூட்டிங் ப்ராசஸ் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா அப்போ நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவீங்க. இது வந்து உங்களுடைய ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரெயின்ஸில் நம்மளுக்கு இன்னும் ஒரு சில டாபிக்ஸ்க்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். your first one is limited memory. So limited memory அப்படின்னா when you compare with your desktop and then laptop உங்களோட மொபைல் டிவைசஸில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் மெமரியில் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி மொபைல் ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஸ்மால் அண்ட் இட் ரெஃப்ளெக்ட் இன் சைஸ் ஆஃப் கர்னல்ஸ். ஸோ கர்னல்ஸோடைய சைஸ் வந்து இது ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. தென் your செகண்ட் ஒன் இஸ் லிமிட்டட் ஸ்க்ரீன் சைஸ். ஸோ உங்களோட மொபைல் டிவைஸ் வந்து ரொம்ப போர்ட்டபிள், அதனால் அதோட சைஸ் வந்து ஸ்மாலாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இது வந்து ரொம்ப நியூ டெக்னிக்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், இன்னோவேட்டிவாக கொண்டு வரலாம். ஸோ இன்னோவேட்டிவாக கொண்டு வரும்போது அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த மொபைல் ஓஎஸ் எங்கே சப்போர்ட் ஆகணுமோ அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் இஸ் மினியேச்சர் கீபோர்ட். ஸோ மினியேச்சர் கீபோர்டு அப்படின்றது ஸ்மால் சைஸ்டு டிஸ்பிளே ஸ்க்ரீன். அது வந்து ஒரு கீபோர்டில் டச் ஸ்க்ரீன் மோடில் கொடுத்துட்றாங்க. அது கொடுக்கும்போது அதோட ஸ்டைல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஸ்ட்ரிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் போதும் அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு இருந்தாலும் பட் we can gather the information from your miniature keyboard. அதுக்கப்புறமா இதனுடைய ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் கம்ப்ளீஷன் ப்ராம்ஸில் இருக்குது. ஸோ அந்த வேர்ட் கம்ப்ளீஷனில்
உங்களோட அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் ரெகக்னிஷனுக்கு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து உங்களுக்கான மல்டிபிள் நீட்ஸுக்கு வந்து உங்களுக்கு எப்போ சேவ் ஆகுதோ அப்போ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து லிமிட்டட் ப்ராசஸிங் பவர். ஸோ லிமிட்டட் ப்ராசஸிங் பவரில் யூ ஹேவ் அ ப்ராசஸர். ஸோ அந்த ப்ராசஸரோட மொபைல் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்எம் ப்ராசஸர். ஸோ அந்த ஏஆர்எம் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா வெரி எஃபிஷியன்ட். அதனோட பவர்ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாகவும் உங்களோட டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் கம்பேர் பண்ணும்போது பவர்ஃபுல்ஸாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த சிப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் சிப் அண்ட் ஆஃப் சிப் மெமரி. ஸோ திஸ் மெமரி வில் பி restricted than your desktop or laptop. ஸோ லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப்பை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய சிப்போட சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரி ஆகும். அதே மாதிரி இந்த மொபைல் ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு லிமிட்டட் ஃபங்க்ஷனாலிட்டிஸை மொபைல் அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா சிமுலேட் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு டீபக்கிங் பண்ணிவிட்டு அதை நம்ம ப்ராப்பராக வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் your ஃபிஃப்த் ஒன் இஸ் லிமிட்டட் பேட்ரி பவர். ஸோ நம்மளோட பேட்ரி பவர் பற்றி உங்களுக்கே தெரியும், சரி லைட் வெயிட். அதே மாதிரி ஒரு ஸ்மால் பேட்ரி இருக்குது. ஸோ அதோட சைஸும் சரி வெயிட்டும் சரி கம்மியாக இருக்கும். இப்போலாம் பேட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் பேட்ரிஸ் வருது. ஸோ முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி போயிடுச்சு அப்படின்னா we can rearrange it. அந்த பேட்ரி த்ரோ பண்ணிட்டு வேறு ஒரு நியூ பேட்ரி போட்டு யூஸ் பண்ணிப்போம். பட் அப்படி இப்போ ஆப்ஷன்ஸ் கிடையாது. பேட்ரி ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா we have to go for the மொபைல் சேஞ்சஸ் தான். ஏன்னா எல்லா பேட்டரி வந்து இன்பில்ட் பேட்டரியாக ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்மளுடைய மொபைல் ஓஎஸில் வந்து பார்த்தோன்னா பவர் கன்சப்ஷன்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு டிஸ்பிளே ஸ்க்ரீனை ஸ்லீப் மோடில் போடும்போது அது வந்து ஃபியூ செகண்ட்ஸ் இன்ஆக்டிவாக இருந்துட்டு அதனுடைய இன்டென்சிட்டி வந்து பார்த்தோன்னா ஆண்டனாஸ் பவர்ஸ் வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும்னு போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Then your next one is limited and fluctuating bandwidth of the wireless medium. ஸோ இந்த வயர்லெஸ் மீடியம் அப்படின்னு வரும்போது your mobile OS need to run complex protocols. ஸோ நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும், அது எல்லாமே ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்ஃபரிக் நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதனால் உங்களோட பிட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். இதோட பாசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஃபேர்ட்ஸ் இருக்குது. அதோட அட்மாஸ்ஃபரிக் நாய்ஸ் மூமெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு ஃபேட் எதாவது இருந்துச்சு ஹேண்ட் ஆஃப் இருந்துச்சுன்னா மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ அதில் வந்து ஒரு அன்இன்டரப்டட் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா கேட்சிங் இல்லை ப்ரீஃபிச்சிங் இன்டகிரேஷன்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வந்துக்கலாம். தென் your லாஸ்ட் ஒன் இஸ் ரியல் டைம் டேட்டா ஸ்ட்ரீமிங். ஸோ ரியல் டைம் டேட்டா ஸ்ட்ரீமிங் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் டிவி ரியல் டைம் டேட்டா ஸ்ட்ரீமிங். அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் தான். ஸோ அந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி தான் உங்களுடைய மொபைல் கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா we have seen the definition of your mobile OS, அதுக்கப்புறம் மேனேஜிங் ரிசோர்ஸஸ், ப்ரொவைடிங் டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸஸ், அதில் ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரைன்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் மொபைல் ஓஎஸில் ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் மெமரி, லிமிட்டட் ஸ்க்ரீன் சைஸ், மினியேச்சர் கீபோர்ட், லிமிட்டட் ப்ராசஸிங் பவர், limited battery power, limited and fluctuating bandwidth of the wireless medium, then real time data streaming. Okay, remaining topics we'll see in an upcoming classes. Thank you.